அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற விஷயம், உங்க பர்ஸ் காலியா இருக்கிறத பார்த்து நீங்க அழறத பத்தி கிடையாதுங்க. அதுக்கு பதிலா அதை எப்படி ஃபுல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான். பணக்காரனாக வேணும் அப்படின்னு எண்ணி கனவு காண்பது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா அதுக்காக காலையில சீக்கிரம் எழுந்து வேலை செய்யறதுதான் பலருக்கும் கசப்பான மருந்தா இருக்குங்க. இன்றைக்கு நாம பார்க்க போற இந்த 10 வழிகள் உங்களுடைய வாழ்க்கைய அப்படியே மாத்திடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா முயற்சி செஞ்சு பாக்குறதுல என்ன நஷ்டம் இருக்கு? நாம இன்னைக்கு பார்க்க போற தகவல் எல்லாமே ஓகேங்களா, இந்த தலைப்பிலேயே உங்களுக்கு இருக்கு. அதை வச்சு நம்ம இப்ப பேச போறோம். அந்த சூப்பர் பவர் குறிப்புகளை அடிப்படையா வச்சு நம்ம இப்ப டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய பர்ஸ பார்ப்போம். அது ஏதோ குப்பை தொட்டி மாதிரி பில்லுங்க, பழைய விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் நிரம்பி வழியுதா? உங்க வேலட்ட புனிதமான ஒன்றா நினைச்சு அதுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை உடனே தூக்கி போடுங்க. ஒவ்வொரு முறை பர்ஸ திறக்கும் போதும், பணமே நீ ஏன் வீட்டுக்கு வா, உனக்கு இங்க நோ என்ட்ரி போர்டு இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. அடுத்ததா 21 நாட்களுக்கு ஒரு பண டைரிய பராமரிக்கணும் அப்படிங்கிற விதிய நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். காலையில எழுந்ததும் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைத்த 10 நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. இது பாக்குறதுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் பலருக்கு இது நல்லாவே வேலை செய்யுதுங்க. சோ மறந்துடாதீங்க. ஒரு இலக்கை நிர்ணயித்து அது ஏற்கனவே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போய் வாழணும். 3 சின்ன சின்ன செயல்களை செய்ய திட்டமிடுங்க. இதுதான் உங்களுடைய பண வளர்ச்சிக்கான முதல் படிக்கட்டு. அடுத்ததா நாம 7 நாணயங்களை வச்சு செய்யற ஒரு வித்தைய பத்தி பார்க்க போறோங்க. இது ஏதோ மாயம் போல இருக்கும், கேளுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த கழுவின நல்ல காயின்ஸ ஒரு மஞ்சள் துணியில வச்சு அகல் விளக்கு அடியில 7 நாட்கள் வைக்கணுங்க. பிறகு அந்த காயின்ஸ யாருக்காவது தானமா நீங்க கொடுத்துடணும். இது உங்களுடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பிரிஞ்சி இலைகள் தெரியும் இல்லையா, இந்த மசாலாக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதை வச்சு ஒரு வித்தியாசமான முறைய செய்ய போறோம். இது ஏதோ சமையல் குறிப்பு மாதிரி இருக்கும், ஆனா இதுல மேஜிக் இருக்குங்க. அந்த பிரிஞ்சி இலையில ஒரு டார்கெட்டை எழுதி அதை எப்படி அடையிறது அப்படின்னு முழு மனசோட நம்பி ஒரு கவர்ல வைங்க. அத 21 நாட்களுக்கு உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க வெற்றியாளராகி விட்டதாக கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததா ப்ராஸ்பெரிட்டி வாட்டர் பவுல் அப்படின்ற சொல்லப்படுற தண்ணீர் கிண்ணத்தை வச்சு ஒரு சமாச்சாரம் இருக்குங்க. கிண்ணத்துல தண்ணியை ஃபில் பண்ணி அதுல பூக்களை போட்டு உங்களுடைய கவலைகள் எல்லாம் அந்த தண்ணியில கரைந்து போவதா கற்பனை செய்யுங்க. இந்த ட்ரிக் 11 நாட்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு சூரியன் மறைந்த பிறகு அந்த தண்ணீரை மண்ணுல ஊத்திருங்க. மகாலட்சுமி தேவிக்கு உங்களுடைய வீட்டு வாசல்ல ஒரு வரவேற்பு அளிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லனா அவங்க வேறு வீட்டை தேடி போயிடுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய வீட்டு வாசலை தொடச்சி சுத்தம் செஞ்சு ஒரு விளக்க ஏத்தி வைங்க. செல்வமும் வாய்ப்புகளும் தாராளமா உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்க அந்த நேரத்துல. அடுத்ததா தானம் செய்யற பழக்கத்தை வளர்த்துக்கணும். இது உங்களோட பர்ஸ காலி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது பர்ஸுக்கே. ஓகேங்களா? அதுக்கு பதிலா ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கும். தினமும் ஒரு சின்ன தொகையை சேமிச்சு வச்சு 41 நாட்களுக்கு பிறகு அதை தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க. பணத்தை தானமா வழங்கும் போது அதை மனசார வாழ்த்தி கொடுக்கறது ரொம்பவும் முக்கியம். 108 முறை எழுதும் பயிற்சியை செஞ்சிருக்கீங்களா? இது அசைன்மெண்ட் மாதிரி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது தண்டனையா வந்திருக்கும் இல்லையா, அது வேற, இது வேற லெவலு. நான் லாபகரமான வாய்ப்புகளுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு முறை 108 முறை எழுதி பாருங்க. இத 7 வீக்ஸ், அதாவது 7 வாரங்களுக்கு தொடர்ந்து செஞ்சு முடிச்சீங்கன்னா உங்க மூளை பணத்தை பத்தியே யோசிக்க தொடங்கிடும். உங்களுடைய வீட்டுல இருக்கிற ஒரு மூளைய எப்போதும் சுத்தமா வச்சுக்கிட்டு அங்க பணத்தை ஈர்க்கும் சின்னங்களை வையுங்க. அந்த மூலையில செடிகள், அப்புறம் உங்களுடைய இலக்குகளை குறிக்கும் டைரிகளை வச்சு அது ஒரு பாசிட்டிவான இடமா மாத்திருங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே பேசிக்கிற ஒரு வித்தை ஒண்ணு இருக்குங்க. இத பார்க்கும்போது யாராவது பார்த்தாங்கன்னா, அதாவது நீங்க இந்த மாதிரி பேசும்போது யாராவது பார்த்துட்டாங்கன்னா நீங்க லூசுன்னு அப்படின்னு நினைச்சுக்க போறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு
உங்களுடைய தகுதி அப்புறம் செல்வத்தை ஈர்க்கும் திறன் பற்றி 11 முறை நல்ல சவுண்டா சொல்லுங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வேடிக்கையா தெரிஞ்சாலும் இவற்றினுடைய பின்னால இருக்கிற தத்துவம் ஆழ்ந்த உண்மைகளை கொண்டதுங்க. இவை எல்லாமே வெறும் மேஜிக் இல்லைங்க, மந்திரமும் கிடையாது. உங்க மனநிலைய மாற்றக்கூடிய பயிற்சிகள். பணக்காரன் ஆக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பில்லைங்க. ஆனா அதற்கான உழைப்ப நீங்க போடல அப்படின்னா அந்த வித்தை வேலை செய்யாது. தெளிவான நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்க எங்க போறீங்க அப்படின்னே தெரியாம அலைஞ்சிட்டு இருப்போம். தொடர்ச்சியான இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் உங்களை வெற்றி பாதைக்கும் அழைத்து செல்லும். குறிப்பா ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க தொடங்கிட்டோம்னா அடிக்கடி நம்ம பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும். மறந்துடாதீங்க, நிதி ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் பர்ஸ் ஓட்டையாதான் இருக்கும். நாணயமா இருக்கவங்க கிட்டதான் நாணயம் தங்கும். புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு உங்களுடைய மனதை எப்பவுமே ஓப்பனா வச்சுக்கோங்க. இந்த 10 வழிகளையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பணத்தை உங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். ஏதோ மேஜிக் நடக்கும் அப்படின்னு நம்பி வேலையை விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து விடாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும், நரகமும் ஆக்கிடும். இந்த முறையில ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்டு செஞ்சு பாருங்க. அது உங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கும். உங்களால முடியும் அப்படிங்கறது நம்புறதுதான் வெற்றிக்கான முதல் படிங்க. பணத்தை மதிக்கும் எவருமே வறுமையில இருக்க மாட்டாங்க அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அத நினைப்புல வச்சுக்கோங்க. உங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்த இந்த வீடியோ குறிப்புகள்லாம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எனக்கும் கொஞ்சம் வருமானத்துக்கு உதவும் இல்லைங்களா? நீங்க எனக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இதுல எது மிகவும் ரொம்ப விசித்திரமா தோன்றுச்சு, அதாவது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. மத்தவங்களுக்கும் இந்த தகவலை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கொஞ்சம் பணக்காரர் ஆகட்டுமே. அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் ஒரு தாட்ஸ ஜாஸ்தி பண்ணும், நல்லது நடக்கும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றையிலிருந்து உங்களுடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க பர்ஸ பத்திரமா பாத்துக்கோங்க. அதுல லக்ஷ்மி தேவி இருக்காங்களா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணுங்க. விடாமுயற்சியும் சரியான சிந்தனையும் இருந்தா எதையுமே சாதிக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோல. பாய்.